ஓம் சாந்தி 22/4/2026 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் நினைவில் மிக சரியான முறையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் சதா ஜொலிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அப்ப பாபா தினமும் நினைவுக்கான பிராக்டிஸ் நம்ம கொடுக்குறாரு. இப்ப அமிர்த வேலை செய்யறோம், அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஒரு தடவை நம்ம நினைக்கிறோம், 12 முறை நம்ம அந்த ட்ரில் எல்லாம் செய்ய வைக்கிறாரு. அதெல்லாம் நம்ம அவர் சொல்ற மாதிரி கண்டினியூஸா செஞ்சுட்டே வந்தோம்னா முழு நாளும் சதா நமக்கு நினைவு இருந்துச்சுன்னா நம்ம முகம் எப்படி இருக்கும்னா சதா ஜொலிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும். ஏன்னா பாபா எப்போதுமே பாபா நினைவுல இருக்கும் போது எப்படி இருக்கும், முகம் ஜொலிக்கக்கூடிய முகமாக இருக்கும்ட்டு பாபா சொல்றாரு. கேள்வி: நினைவில் அமர்வதற்கான விதி என்ன, மேலும் அதனால் ஏற்படும் லாபம் என்னென்ன? பதில்: எப்பொழுது நினைவில் அமர்கிறீர்களோ அப்போது தொழில் முதலவை அனைத்து விவகாரங்களையும் மறந்து தன்னை ஆத்மா என உணருங்கள். அதனால்தான் இப்ப நம்ம சென்டருக்கு போறோம்னா முரளி படிக்கிறதுக்கு முன்னாடி முரளி படிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் எல்லாரையுமே பாபா நினைவுல யோகா நிலையில உட்கார வைப்பாங்க. பாபா நினைக்க வைக்க செய்வாங்க. அப்புறம் 5 சுரூப பயிற்சி, ஏதாவது கமெண்ட்ரி கொடுத்து கொஞ்ச நேரம். ஏன்னா அவங்க வெளியில இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு அந்த வெளி விஷயங்கள் எல்லாம் புத்தியில ஓடும், வீட்டு விஷயங்கள் வெளி விஷயங்கள்லாம். அதனால எப்பயுமே முரளி சொல்றதுக்கு முன்னாடி பாபா நினைவுல 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்க. அதனால இப்ப பாபா என்ன விதி என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாபா நினைவுல உட்காரோம்னா நமக்கு புத்தியில எல்லா விஷயங்களும் வரும். அதாவது வீட்டுல இருந்தோம்னா வீட்டு விஷயங்கள் எல்லாம் வரும், வெளியிலனா தொழில் விவகாரங்கள் எல்லாமே புத்தியில வந்துட்டே இருக்கும். அது எல்லாத்தையும் மறந்து என்னை ஆத்மான்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம புள்ளியா இருக்கிறோம், நம்ம இந்த உடம்பு கூட கிடையாது, நம்ம ஆத்மா அப்படின்னு ஃபர்ஸ்ட் உணரணும். அப்பதான் நம்மளால பாபா நினைக்க முடியும். தேக சம்பந்தங்கள் என்பது மிகப்பெரிய வலையாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம அந்த சிலந்தி வலை பின்னி அதுவே அது மாட்டிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த தேகம்தான் நாம நினைச்சுக்கிறது. அப்புறம் தேக சம்பந்தங்கள்னு நிறைய பேரை உருவாக்கிட்டு அவங்களையும் நம்பிக்கிட்டு அவங்களாம் இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும் அப்படிலாம் நம்ம நம்பிக்கிட்டு எப்படி இருக்கிறோம், ஆத்மா இந்த தேகமும் அந்த தேக சம்பந்தங்களுடைய வலையில நம்ம சிக்கிட்டு இருக்கிறோம்டா. இது மிகப்பெரிய வலைன்ட்டு சொல்றேன். இதுதான் மாயா நம்மள வலை பின்னி அதுக்குள்ள போட்டு வச்சிருக்குது. அந்த வலைகள் எல்லாம் அழித்து தேக அபிமானத்துல இருந்து இப்ப விடுபடுங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. ஏன்னா இந்த உடம்பே நம்ம கூட வராது. அதாவது நம்மளே ஆத்மா இந்த உடலை விட்டு எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் போகதான் போறோம் எல்லாரும். அப்ப உடம்பே வராதுன்னும் போது உடம்புக்கான சம்பந்தம் உள்ள தேக சம்பந்தங்கள் இருக்கிறவங்க யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஆனா நம்ம நம்பிட்டு இருக்கணும் எல்லாத்தையும். அதனால இப்ப நீங்க இந்த வலைகள் எல்லாம் என்ன பண்ணுங்க, விடுபடுங்க. அதாவது வாழ்ந்துகிட்டே எல்லாத்துல இருந்து விடுபடுங்கன்னு சொல்றாரு. அதாவது நீங்கள் இந்த உலகத்துல இருந்து இப்ப இறந்து விட்டது போல அப்படி நம்ம உட்கார்ந்தாதான் பாபாவை சரியா நினைக்க முடியும் அப்படின்றார். இல்லைன்னா எல்லாருடைய ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். உயிரோடு வாழ்ந்து கொண்டே அனைத்தையும் மறந்து ஒரு பாபாவினுடைய நினைவில் இருங்கள்ட்டு சொல்றாரு. இப்ப தேக சம்பளம் பரவாயில்ல, இப்ப அதெல்லாம் கூட நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனா அந்த போனு இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நம்மள டைவர்ட் பண்ணுது. அதுல போறது இந்த விஷயம் அந்த விஷயம்ட்டு நிறைய விஷயங்கள் அது இல்லாம நம்மளால இருக்க முடியல. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது நிறைய விஷயங்கள். அதை நம்மளே கண்டுபிடிச்சு அதெல்லாமே விடுபடணும். இப்ப உயிரோடு வாழ்ந்து கொண்டே அனைத்தையும் மறந்து ஒரு பாபாவினுடைய நினைவில் இப்ப இருங்கன்ட்டு பாபா சொல்றாரு. இதுதான் அசரீரி நிலைன்ட்டு சொல்றாரு. இப்போ வாழ்ந்துட்டே இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் மறந்து ஒரு பாபாவை தான் நினைக்கணும். எது என்ன பாபா நினைவுல இருக்க விடாம பண்ணுதுன்றதை கண்டுபிடிக்கணும். அதுதான் மாயான்றதை புரிஞ்சுக்கணும்ன்றாரு. இப்ப இதன் மூலமாக நீங்க எல்லாத்துல இருந்து விடுபட்டு இப்ப அசரீரி நிலையை அடையணும். இதுதான் அசரீரி நிலை. இந்த பயிற்சி செய்யும் போதுதான் என்ன ஆகும், பாபா சொல்றாருல, முகம் சதா ஜொலிக்கும். அப்பதான் ஜொலிக்கும். இதன் மூலமாகவே ஆத்மாவில் இருக்கும் துரு விலகுகின்றதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நான் இந்த உடம்புல நான் ஆத்மான்ற பயிற்சியை பண்ண நம்ம ஆத்மாவில் இருக்கிற பாவங்கள்லாம் துருலாம் விலகுதுன்ட்டு சொல்றாரு. ஏன்னா அவரோட நினைவு கனெக்ஷன் ஏற்பட்டுருது. ஆத்மான்ற உணர்வு வந்தாலே பரமாத்மாவுடைய கனெக்ஷன் ஏற்படுறது. எப்படி நம்ம சார்ஜ் இந்த போன் சார்ஜர்ல போடும்போது எப்படி கரெக்டா அந்த கனெக்ஷன் இருக்கிறதுனால சார்ஜ் ஏறுதோ, அந்த மாதிரி சரியான கனெக்ஷன் இருக்கும்போது தான் சார்ஜ் ஏறும். அப்புறம் பாவங்கள்லாம் நீங்கிரும்னு சொல்றாரு. பாடல் இரவு நேர பிரயாணிகள் என்ற பாடலோடது. ஓம் சாந்தி. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள். இதனை தான் சொல்லப்படுகின்றது நிஷ்டையில் அமர்வது, அதாவது சாந்தியாக அமர்ந்திருப்பதுன்னு இதைதான் சொல்றதுன்றாரு. நினைவு யாத்திரைனாலே
யோகா பண்றது. யோகானா அவங்க வந்து கையை காலை அப்படியே ஒழுங்கா இறக்கிட்டா உட்கார வச்சுலாம் உட்காந்துருக்காங்க. இங்க வந்து பாபா சேர்ல எப்படி வேணாலும் உட்காருங்க, புத்தி மூலமா பாபான்னு நினைக்க சொல்றாரு. அதாவது அமைதியா உட்கார்ந்துருக்கிறது, சாந்தியாக மட்டும் அமர்வது இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஏதோ செய்து கொண்டிருக்கின்றீர்கள், சுய தர்மத்தில் நீங்க நிலைத்திருக்கிறீங்க, ஆனால் யாத்திரையில் உள்ளீர்கள். இந்த யாத்திரையை கற்பிக்கக்கூடிய பாபா நம்மை தன்னுடன் அழைத்து செல்கின்றார். இப்ப இந்த ஆன்மீக யாத்திரையை தான், இந்த யோகாவை தான் நமக்கு சொல்லி கொடுக்குறோம். எங்கேயுமே இதை சொல்லி தரல. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கிறது, இதை பாபா நமக்கு சொல்லி கொடுத்து அவரோட அழைச்சிட்டு போறார். உலகத்தில் இருப்பவர்கள் உலகாயுத பிராமணர்கள் தீர்த்த ஸ்தல யாத்திரையில் உடன் அழைத்து செல்கின்றார்கள். அவங்க வந்து அந்த பிராமணர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கைடு மாதிரி இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போனால் கூட அழைச்சிட்டு போகிறாங்க. நீங்களும் ஆன்மீக பிராமணர்கள். நம்ம எங்கே கூப்பிட்டு போகிறோம்னா பரந்தாமம், சொர்க்கோண்டு இதெல்லாம் சுற்றி காட்டும். பிராமணர்களின் குலம் அல்லது வர்ணம் என்று சொல்லலாம். நம்மள ஆன்மீக பிராமணர்கள்னா உண்மையான பிராமணர்களின் குலம் அல்லது தர்மத்தை சேர்ந்தவங்ககிட்ட சொல்லலான்றாரு. இப்போது குழந்தைகள் நினைவு யாத்திரையில அமர்ந்திருக்கிறீங்க. மற்ற சத்சங்களில் அமர்ந்திருப்பவர்கள் சரீரமுள்ள குருவினுடைய நினைவில் தான் அமர்ந்திருப்பார்கள். மற்ற இடத்துலலாம் நம்ம போறோம்ல, இப்ப மற்ற சத்சங்கம்லாம் நடக்குதுன்னா அங்க வந்து கடவுளை நினைக்க கற்றுக் கொடுக்கல. அவங்க வந்து ஏதோ உடம்புல இருக்கிற குருவை நினைக்க தான் கற்றுக் கொடுக்குறாங்கன்ட்டு சொல்றாரு. ஏன்னா நம்ம புத்தி எங்கேயுமே போகாத, ஏதாவது ஒரு சிலையை பார்த்து அவங்க வந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. குரு வந்து சொற்பொழிவாற்றுவார்கள், அவை அனைத்தும் பக்தி மார்க்கம்ட்டு சொல்றாரு. இது நம்ம பக்தியிலே நம்ம பார்த்துருவோம். ஒரு கிருஷ்ணர் கோயிலுக்கு போவோம், கிருஷ்ணர் சிலையை பார்த்து கொஞ்ச நேரம் உட்காருவோம், ரொம்ப நேரம்லாம் உட்கார மாட்டோம். கிருஷ்ணர் பாட்டு போடுவாங்க, அப்புறம் வந்து ஏதாவது சொற்பொழிவாற்றுவாங்க, அதை கேட்டுட்டு வந்துடும். இதே நினைவு யாத்திரை ஆகும்ட்டு சொல்றாரு. அது பக்தி மார்க்கம். இங்க வந்து இது வேற, முற்றிலும் வேற. நம்மள ஆத்மான்னு புரிஞ்சு நம்மளை நாமே சார்ஜ் பண்ணிக்கிறது. இதன் மூலம் நமக்கு விக்ரமங்கள் விநாசம் ஆகின்றது என்று சொல்றாரு. இங்க நமக்கு பாவம் போகுது. ஏன்னா இங்க உண்மையான நம்ம தந்தைய நம்ம நினைக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அதே நிலைமையில நம்ம நினைக்கும் போது நமக்கு பாவமே போயிடுதுன்றாரு. துருவை அகற்றுவதற்காகத்தான் நீங்கள் நினைவில் அமர்கிறீங்கன்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம ஆத்மாவில படைந்திருக்கிற பாவ கரையை நீக்கிறதுக்கு தான் நம்ம பாபாவை நினைக்கிறோம். பாபாவினுடைய கட்டளை நினைவின் மூலமாகத்தான் துரு ஆகலும்ட்டு சொல்றாரு. பாபா சொல்றாரு, பிகே ஆயிட்டா துரு போகாது. நான் சென்டருக்கு வந்துட்டேன், முரளி கேட்டா கூட இவன் பாவம் போகாது. எப்ப பாவம் போகும்னா பாபாவை நினைக்கணும். பாபாவை எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ முழு நாளும் நீங்க அதே பழக்கத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது அமிர்த வேலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அமிர்த வேலையிலே ஆரம்பிச்சாதான் அது முழு நாளுமே வந்து நமக்கு அது வரும். ஏன்னா எப்பயுமே எது காலையில ஒரு பழக்கம் ஆரம்பிக்குதோ அந்த பழக்கம் தான் நமக்கு வந்து ஏற்பட்டு அம்மாவுடைய வயத்துல குழந்தையோடைய சரீரத்துல போயிட்டு பிரவேசமாயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாமே மறந்துடும். இந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு எல்லாமே மறந்துடும். அடுத்த பிறப்பை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நான்பிகை சேர்ந்தா அப்படிதான் அவங்கெல்லாம் திரும்ப திரும்ப பிறக்குறாங்க. யாரும் வந்து கடவுள்கிட்டையும் போல, யாரும் வந்து சூட்சும லோகத்துக்கும் போல. பிகேஸ் சொன்னா சூட்சும லோகத்துக்கு போவாங்க. பிகேஸுமே சரியா எடுக்கிறாங்க, அட்வான்ஸ் பார்ட்டியா இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாரு பாபா. நீங்களும் இந்த உலகத்துல இருந்து இறந்தது போலாகி விடவும். இப்ப அதே மாதிரி நம்ம இந்த உலகத்துல இல்லை அப்படின்ற மாதிரி இப்ப புருஷார்த்தம் பண்ணுங்கன்றார். இந்த உலகம் இப்போது முடிய போகின்றது என்ற ஞானம் இப்போது புத்தியில் இருக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு புத்தியில இந்த ஞானம் இருக்குது. கண்டிப்பா அந்த உலகம் அழிய போகுது. இப்ப கூட ஜப்பான்ல சுனாமின்னாங்க. சுனாமி நிலம் நடக்கும். யாருக்கு வாய் ஞானத்திற்காக திறக்கவில்லை அவர்கள் நினைவு மட்டும் செய்யும் என்று பாபா சொல்றார். இப்ப என்னால ஞானத்தை சொல்ல முடியல, எனக்கு சொல்ல தெரியலன்னா பாபாவை அமைதியா நினைச்சிட்டு இருங்கன்ட்டு சொல்றாரு. எப்படி இந்த பிரம்மா பாபாவும் நினைவு செய்யறாரு இல்லையா, பிரம்மா பாபாவே பாருங்க, அவரே நினைவு செய்யறாரு. அவர் வாயால ஞானத்தையும் சொல்றாரு, இருந்தாலும் அவர் நினைவு செய்யறாரு. அவர் மூலமா சிவபாபாவே எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. கண்ணியர் பதியை நினைவு செய்கின்றார்கள், ஏனென்றால் பதி பரமேஸ்வரன் என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கண்ணியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆனவங்க பதியை நினைக்கிறாங்க. ஏன்னா கணவனே வந்து ஈஸ்வரன்ட்டு சொல்றாங்க. எனவே பாபாவோட வந்து புத்தியை அகற்றி பதியை நினைவு செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியாது கடவுள் யாருன்னு, அதனால அவங்க வந்து கணவனை நினைக்கிறாங்க. ஆனா இவர் பதிக்கெல்லாம் பதி, மணமகன் அல்லவா. அந்த கணவனை வணங்கக்கூடிய தெய்வம் வந்து யாரு, ஈஸ்வரன் தான். அதனால இவர் பதிக்கெல்லாம் பதியாகிய மணமகன் இவர் தான். நீங்கள் அனைவரும் மணமகள் அல்லவான்ட்டு பாபா கேட்கிறாரு. பகவானை அனைவரும் பக்தி செய்யறாங்க. அனைத்து பக்தர்களும் ராவணனுடைய சிறையில் கைதிகளாக இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எனவே பாபாவுக்கு கூட அவர்கள் மீது கருணை ஏற்படுகிறது. பக்தர்கள் வந்து ராவணனுடைய சிறையில மாட்டிட்டு இருக்கிறாங்க,
ஏன்னா அவங்களுக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. யாரையோ பக்தி செய்துட்டு இருக்கிறாங்க. பாபாவுக்கு அவங்க மேல கருணை ஏற்படுது. ஏன்னா பக்தியில என்ன கிடைக்குது? ஒண்ணுமே கிடைக்கல. அங்கங்க சுத்தி கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதனால கருணை ஏற்படுது பாபாவுக்கு அவங்க மேல. பாபா கருணை நிறைந்தவர். அவரை தான் கருணை உள்ளம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் அநேக விதமான குருமார்கள் இருக்கிறாங்கன்ட்டு பாபா சொல்றார். யார் சிறிது படிப்பினை கொடுத்தாலும் அவர்களை குரு என்று சொல்றாங்க. ஏதாவது கொஞ்சம் இந்த ஞானத்தை தான் சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று சொல்றாங்கனாலும் உடனே அவங்கள தலையில தூக்கி வச்சுக்கிறாங்க மக்கள். கொஞ்சம் படிப்பினை கொடுத்தாலும் அவங்கள குருன்ட்டு சொல்லிடுறாங்க. இங்கு பாபா நடைமுறையில் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். இங்க கடவுளே பிராக்டிக்கலா எப்படி தப்பிக்கிறதுன்ற வழியை சொல்லி கொடுக்குறாரு. ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. பரமாத்மாவை தவிர வேற யாருக்கும் இந்த ராஜயோகத்தை கற்பிக்க தெரியாது. இந்த ராஜயோகத்தை வேற யாராலையும் சொல்லி பிரம்மா குமாரிகளும் பாபாவும் மட்டும்தான் இதை சொல்லி தர முடியும். மற்றவங்க யாருக்கும் பிரம்மா குமாரிகளா இருந்தா கூட பாபா நினைவுல இருந்தாதான் அவங்களுடைய வார்த்தைகள் கூட என்ன அம்பு மேல பாயும், அம்பு மாதிரி பாயும். அவங்களே நினைக்கல, அவங்களே அகங்காரத்தோட பேசுறாங்க. அவங்களுக்கே 5 விகாரம் இருக்குன்னா அவங்க என்னதான் வாயை திறந்து சொன்னாலும் இந்த முரளியும் சரி யோகாவும் சரி அவங்க சொல்றது யாருக்கும் புரியாது. அப்ப இது பாபாவை தவிர வேறு யாருமே கற்பிக்க தெரியாதுன்னு சொல்றாரு. பரமாத்மா வந்துதான் இந்த ராஜயோகத்தை கற்பித்தார். பிறகு அதனால் என்ன நடந்தது என்பது யாருக்குமே தெரியாது. ஆனா இந்த ராஜயோகம் பயின்று எல்லாரும் என்ன ஆனாங்க, என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. கீதைக்கு விளக்கம் நிறைய தருகின்றார்கள். சிறிய சிறிய குமாரிகள் கூட கீதையை ஒப்புச்சிடுறாங்க என்றால் அவர்களுக்கு மகிமை செய்யறாங்க. கீதைனா பகவத்கீதைய அப்படியே ஒப்பிக்கிறாங்க வெளி உலகத்துல. கீதை ஒன்றும் மறைந்து விடவில்லைன்ட்டு சொல்றாரு. கீதையில என் பாபா சொல்ற எல்லா விஷயங்களும் இருக்குது. கிருஷ்ணர் சொன்னார்னு பேரை மட்டும் மாத்தி போட்டாங்க, அவ்வளவுதான். கீதைக்கு மகிமை இருக்கின்றது. கீதையின் ஞானத்தின் மூலமாக தான் பாபா முழு உலகையும் இப்ப மாற்றி அமைக்கின்றார்னு பாபா சொல்றாரு. உங்களுடைய சரீரம் கல்ப மரத்தை போல, அதாவது அமரராக இப்ப ஆகிவிடுகின்றதுன்ட்டு பாபா சொல்றாங்க. இப்ப நம்ம யோகா பண்ண நம்ம உடம்பும் சரி மனசும் சரி மாறுது, ஆத்மாவும் மாறுது, சரீரமும் மாறுது. இப்ப அழிவற்ற கல்ப மரத்தை போல ஆயிடுது அப்படின்ட்டு சொல்றாரு. குழந்தைகள், நீங்கள் பாபானுடைய நினைவில் இருக்கிறீங்க. பாபாவை நீங்க கூப்பிடுறதில்ல, நீங்கள் பாபானுடைய நினைவில் இருந்து தன்னை முன்னேற்றிக் கொள்கிறீங்க. இப்ப நம்ம பாபா கூப்பிடல, முன்னெல்லாம் பக்தியில கூப்பிட்டு கிடந்தோம். இப்ப ஒரு பிரச்சனை, கடவுளே கடவுளேன்னு கத்திட்டு கிடந்தோமா பக்தியில, கடவுள் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நம்ம கூப்பிடுறதில்ல, அவரை நினைச்சுக்கிட்டே வேலை செய்யணும். எப்படி பிரியதர்ஷினி பிரியதர்ஷன் நினைவுல வேலை செய்யறாங்களோ, இவங்க எங்கேயோ இருப்பாங்க, அவங்க எங்கேயோ இருப்பாங்க. ஆனா இவங்க நினைவுலயே அவங்க வாழ்வாங்க. அப்படியே அதுலயே ஒரு போதையில வாழ்வாங்க. அந்த மாதிரி பாபா அங்க இருக்கிறாரு, நம்ம இங்க இருக்கிறோம். பாபா நினைச்சுக்கிட்டே வேலை செய்யறோம். இப்படி நம்ம பாபாவோட நினைவுல இருந்து நமக்கு சக்தி தன்னை முன்னேற்றிக்கிறீங்க. அதுக்காக அவர் வந்துதான் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நினைச்சாலே போதும், மேல இருந்து நமக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆத்மாவுக்கு சக்தி வந்தது, குஷி வந்தது. அதமா உடம்பும் குஷி ஆயிடுது. உடம்பும் என்ன ஆயிடுது, சக்திசாலி ஆயிடுது. வேலை செய்யறது நம்ம செஞ்சுட்டு நம்மள முன்னேற்றிக்கிறோம்ட்டு சொல்றாரு. ஆத்மா பலம் வாய்ந்ததா ஆகுது பாபா நினைவுல. பாபானுடைய கட்டளைப்படி நடப்பதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும்ட்டு சொல்றாரு. ஸ்ரீமத் படி நம்ம நடக்கணும். பாபா என்ன சொல்றாரோ அதுபடி நடக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லாம என்னடா இது இவங்க இங்க மாட்டிக்கிட்டோம், இதெல்லாம் செய்ய சொல்றாங்க, நமக்கு இதெல்லாம் செய்ய வர மாட்டுது அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் சிவபாபாவை நினைவு செய்துதான் உணவு உட்கொள்ள வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்போ இன்னைக்கு கட்டளை கொடுக்குறாரு பாருங்க, அவரை நினைச்சுக்கிட்டே உணவு சமைக்கணும். சாப்பிடும் போது அவரை நினைச்சுட்டே சாப்பிடணும். இது கஷ்டமா? நான் உண்மையான அன்பு இருந்தா பாபா நினைவுல அதை செய்வோம் இல்லையா? அதாவது சிவபாபாவுடன் தான் சாப்பிட வேண்டும். நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை வைக்கிற முன்னாடி பாபாவுக்கு ஒரு வா ஊட்டிட்டு நீங்க அவரு உங்களுக்கு ஊட்டி விடுறதா நினைச்சு சாப்பிடணும். அப்பதான் அந்த சாப்பாட்டுல சக்தி நிறையும். நீங்க போக வச்சுட்டு சாப்பிட்டீங்கனாலும் நல்லது. அப்ப அந்த சாப்பாடு உங்களுக்கு அதுல விஷமே இருந்தா கூட அது என்னவா மாறிடும், அமிர்தமா மாறிடும். அதுல ஸ்லோ பாய்சன் தான் இப்பெல்லாம் உலகத்துல இருக்கிற ஃபுட்டு எல்லாமே ஸ்லோ பாய்சன் தான். இப்போ சாவு வராது. அப்படியே ஒரு தொடர்ச்சியா நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல போயிடும். ஏன்னா அந்த மாதிரி ஸ்லோ பாய்சன் கலக்குறாங்க சாப்பாட்டுல எல்லாத்துலயுமே. இப்போ எல்லாமே உணவே விஷம் ஆயிடுச்சு. உணவே மருந்துன்ற காலம் போயிட்டு உணவே விஷம். அதனால நம்ம பாபா நினைவு சாப்பிட்றதுதான் நல்லது. நல்லதுக்குதான் பாபா சொல்றாரு. அலுவலகத்தில் கூட சிறிது நேரம் கிடைக்கின்றது. இப்போ ஆபீஸ்ல கூட கொஞ்சம் டைம் கிடைக்குது, பாபாவுக்கு எழுதுறாங்க. நாற்காலியில் அமரும் போது கூட பாபாவின் நினைவில் தான் அமர்றாங்க. இப்ப வேலை பார்க்குறவங்க, ஆபீஸ்ல வேலை பார்க்குறவங்க பாபா சொல்றாரு, கொஞ்ச நேரம் சேர்ல உட்காருமா கூட பாபா நினைவுல உட்காடுறாங்க.
அப்ப மேலாளர் வந்து பார்க்கிறாரு. அவர்கள் அமர்ந்தபடியே மறைஞ்சிடுறாங்க. அதாவது அசரீரி ஆகிடுறாங்க. சிலருடைய கண்கள் மூடி விடுகின்றது. அதாவது பாபா நினைச்சு நினைச்சு கண்ணை மூடிக்கிறாங்க. சிலர் கண்ணு திறந்துகிட்டே யோகா பண்றாங்க. சிலர் எதையுமே பார்க்காது போல உட்கார்ந்துருப்பாங்க. மறைந்து இருப்பது போல இருப்பாங்கன்ட்டு சொல்றாரு. அதாவது அங்கதான் இருப்பாங்க. ஆனா தன்னை மறைச்சிக்கிட்டு பரந்தாமத்துக்கு போயிடுறாங்க. பாபா நினைவுல மூழ்கிறாங்க. அப்ப யாராவது மேல இருக்கிறவங்க மேலாளர்கள் வந்து பாக்குறாங்க போது இந்த மாதிரி இருக்கிறாங்க, அப்படி இருக்கின்றார்கள். பாபா புத்தியின் கயிற்றை இழுத்து விடுகின்றார். அந்த போதையில அமர்ந்திருக்கிறாங்கன்ட்டு சொல்றாரு. உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டால் நான் பாபானுடைய நிலையில் அமர்ந்திருந்தேன் என்று பதில் கூறுவார்கள் என்று சொல்றாரு. பிகேஎஸ் அந்த மாதிரியான பயிற்சி சொல்றாரு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்றாரு. ஆபீஸ்ல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்னு சொல்றாரு பாருங்க. அப்படியே நீங்க பாபா புத்தியின் கயிற்றுல இழுக்கிறாருன்னா நீங்க சில மாதிரி உட்காந்துடணும். உங்களை பார்த்து கேட்கறவங்க என்ன ஆச்சுன்னு கேட்கணும். அப்ப நீங்க சொல்லணும், நான் பாபாவை நினைச்சிட்டு இருந்தேன், நான் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்ற புத்தியில் இப்போது இருக்கின்றதுன்னு பாபா சொல்றாரு. நிறைய பேருக்கு உடம்புட்டு போகணும், ஆனா எப்படி போகணும்னு தெரியாது. வாழறது பிடிக்கல, ஆனா போகணும், எப்படி போறதுன்னு தெரியாது. ஆனா பாபாவையும் நினைக்க மாட்டாங்க. பாபாவை நினைச்சாதானா மேல போக முடியும். உடம்ப விட்டு போகணும், ஆனா பாபாவை நினைக்க மாட்டோம். அவர் என்ன சொல்றாரோ அது எதையும் நம்ம செய்ய மாட்டோம். அப்புறம் எப்படி போறது? அதெல்லாம் சொல்றாரு. பாபாவட்ட போகணும்ன்றது எல்லாருக்கும் புத்தியில இருக்கு. ஆத்ம அபிமானி ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள் என்று பாபா சொல்றாரு. நீங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க உடல் உணர்வை விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆத்ம அபிமானி சோல் கான்சியஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட வந்துருவீங்கன்ட்டு சொல்றாரு. அங்கு தூய்மையாகாமல் செல்ல முடியுமா? பரந்தாமத்துக்கு தூய்மையானதான் போக முடியும், இன்னும் போக முடியாது. இப்பொழுது எப்படி தூய்மையாவது? அதனை பாபா வந்துதான் கற்பிக்கின்றார். இப்ப எப்படி நம்ம தூய்மையாகிறது? ஆத்மால எந்த ஒரு கரையும் இல்லாம பியூரா போகணும். ஒரு வெள்ளத்தாள்ல ஒரு புள்ளி வச்சா எப்படி தெரியும்? கருப்பு புள்ளி வச்சா பளிச்சுன்னு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆத்மால 63 ஜென்மம் பாவம், வெறும் பேப்பரே கருப்பா தான் இருக்கு. அந்த கருப்பான பேப்பரை பாபா வெள்ளையாக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப தூய்மையானாதான் வந்து நம்ம போக முடியும்ன்றாரு. அததான் பாபா வந்து சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இதை வந்து நம்ம டைரக்டா சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம தூய்மையற்று போய் இருக்கிறோன்றதே நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஈகோ, அகங்காரம். ஆனா நம்ம தூய்மை இல்லாம நான் ரொம்ப நல்லவன்ட்டு எல்லாரும் சொல்லிக்குவோம். நம்ம அப்படிதான் சொல்லிக்குவோம். நம்ம பக்தியிலே அப்படிதான் சொல்லிக்குவோம். நான் ரைட்டு தான், மத்தவங்க தான் தப்பு அப்படின்னு. ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது அந்த 5 விகாரம் நான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தான் மாறணும். நம்ம மாறினாதான் எல்லாரையும் மாற்ற முடியும்ன்றதை நம்ம இப்ப புரிஞ்சிட்டோம். இதுதான் வந்து பாபா சொல்லி கொடுக்குறாரு. மனிதர்களால் கற்றுத்தர முடியாது. இதெல்லாம் வந்து பாபா வந்து எப்படி பண்றாருன்னா, அதாவது எதுவுமே தெரியாத அளவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறாரு. ஆத்மாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்துறாரு. இதெல்லாம் மனுஷங்களால சொல்லித்தர முடியாது. நீங்கள் கொஞ்சமாவது புரிந்து கொண்டால்தான் மற்றவருக்கு நன்மை செய்ய முடியும்ட்டு சொல்றாரு. அந்த ஞானம் கொஞ்சமாவது நம்ம புரிஞ்சிட்டாதான் மற்றவங்க போய் சொல்லி புரிய வைக்க முடியுன்றார். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யவும் பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பதற்கும் அவசியம் நீங்க முயற்சி செய்ய வேண்டும்ட்டு சொல்றாரு. இப்ப நம்ம பிகே ஆயிருக்கோம்னா கண்டிப்பா நம்ம 1-2 பேருக்காவது ஞானத்தை சொல்லி புரிய வைக்கணும்ன்றாரு. அவசியம் நம்ம முயற்சி செய்யணும்ன்றாரு. பக்தி மார்க்கத்தில் கூட ஓ பகவானே, தந்தையே என்று கூறி நினைவு செய்யறாங்க. பக்தியில கூட எல்லாமே கடவுள் தான் கூப்பிடுறாங்க. ஆனா அவர் வந்து எங்கேயோ அவர் இருக்கிறார், நம்ம எங்கேயோ இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு கூப்பிடுறாங்க. ஆனா சிவனை மட்டும் தந்தைன்னு தான் சொல்லுவாங்க. பகவானே கருணை காட்டுங்கள் என்று அழைக்கிறாங்க. அழைப்பது ஒரு வழக்கமாகியே விட்டது என்று பாபா சொல்றாரு. என்னை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, அது டெய்லியுமே நடக்குதுன்றார். பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக கல்யாணக்காரி ஆக்குகின்றார். பாபா என்ன சொல்றாரு, அவர் வந்து நம்மளை வந்து கூப்பிட்டுட்டு இருக்க சொல்லல. அவர் வந்து அவருக்கு சமமாக இப்ப கல்யாணக்காரி ஆக்கணுன்றாரு. மாயை அனைவரையும் எவ்வளவு புத்தியற்றவர் ஆக்கிவிட்டது. ஆனா மாயா என்னவோ நம்மள புத்தியற்றவங்களா ஆக்கிடுச்சுன்னு சொல்றாரு. லௌகிக தந்தை கூட குழந்தைகள் நடத்தை சரியில்லாமல் சரியில்லை என்றால் நீ என்ன புத்தியற்றவனா என்று கேட்கிறாங்க. ஒரே வருஷத்துல அப்பாவினுடைய அனைத்து சொத்துகளையும் அழைத்து விடுறாங்க. அதாவது லௌகிகத்துல பிள்ளைங்க வந்து சம்பாரிச்சத சொத்து சேர்த்து வச்சதெல்லாம் அழிச்சிட்டு உட்காந்துருக்கோங்க. அப்ப சொல்லி கேட்பாங்க, ஏன்னா உனக்கு புத்தி கேட்டு போச்சான்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம 5000 வருஷம் நமக்கு சொத்து கொடுத்துருந்தாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டு உட்காந்துருக்கணும் நம்ம. அதுதான் சொல்றாரு. இப்ப எல்லாரையும் மாயா அந்த மாதிரி புத்தியற்றவரா ஆக்கி வச்சிருந்தோம். மாயாவினால்தான் நம்ம எல்லாத்தையும் இழந்தோம். புத்தியில ஃபுல்லா ஞானத்தை நிரப்பி அமைச்சாரு. சொர்க்கத்துல மாட மாளிகையில வாழ்ந்தோம். ஞானம் ஃபுல்லா இழந்துட்டு இப்ப நம்ம சாதாரணங்களா இருக்கிறோம். இப்போது தன்னுடைய நடத்தையை பாருங்கள்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட அதிசயமான விளையாட்டு என்று குழந்தைகள் புரிந்திருக்கிறீங்கன்ட்டு பாபா சொல்றாரு. பாரதம் எவ்வளவு கீழான நிலையை அடைந்து விட்டது. பாரதவாசிகளின் இறங்கு முகம் இப்ப அப்படின்னு சொல்றாரு.
நாம் கீழே விழுந்து விட்டோம், நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்பதை கூட இந்த பாரதவாசிகள் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்றாரு. அதே இந்து தர்மத்தை சேர்ந்தவங்க நம்ம எங்க இருக்கிறோம், ஆனா எல்லாம் கோயிலுக்கு போறாங்க, சாமி கும்பிடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க, ஆனா நம்ம கீழே இறங்கிட்டோன்றது கூட, கலியுகத்துல இப்ப இருக்கிறோன்றது கூட புரிஞ்சுக்கலன்றாரு. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதாவது மனிதர்கள் சொர்க்கவாசியாக இருந்தாங்க. அதே மனிதர்கள் தான் இப்ப நரகவாசிகளாக ஆகிட்டாங்கன்னு பாபா சொல்றாரு. இந்த ஞானம் யார்கிட்டையும் இல்லை. பிரம்மா பாபா கூட ஒன்றும் தெரியாம தான் இருந்தார். நம்மளும் அப்படிதானே இருந்தோம். பிரம்மா பாபாவுக்கே ஒன்றும் தெரியாம தான் இருந்தார் ஃபர்ஸ்ட். அவரும் பாரதவாசி தானே. அவருக்கும் ஞானம் வந்து சிவபா சொல்லிதான் புரியும். இப்போது புத்தியில் ஒளி வந்து விட்டது. இப்போ பிரம்மா பாபாவுக்கு ஒளி வந்துருச்சு. 84 பிறவி எடுத்து எடுத்து ஏணிப்படியில் அவசியம் இறங்க வேண்டியே இருக்கிறது என்று பாபா சொல்றாரு. மேலே ஏறுவதற்கு இடமில்லை. இறங்கி இறங்கி தூய்மை இப்ப இழக்கிறீங்க. இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பிறகு நீங்க பலருக்கு புரிய வைக்கிறீங்க. நீங்க சொர்க்கவாசியாக இருந்தீங்க, இப்ப நரகவாசி ஆயிட்டீங்கன்ட்டு நம்ம போய் சொல்றோம் நிறைய பேருக்கு சொல்றாங்க. 84 பிறவி நீங்க தான் எடுத்தீங்க, மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அப்ப நீங்க இறங்கி இறங்கி 84 பிறவி எடுத்து இப்ப கடைசி பிறவில இருக்கிறீங்கன்ட்டு சொல்லுங்க. அவசியம் கீழே நம்ம இறங்கணும்ட்டு பாபா சொல்றாரு. எத்தனை மறுபிறவி எடுத்துள்ளோம் என்பதை பாபா தான் வந்து நமக்கு புரிய வைக்கிறார். நமக்கு தெரியுமா நம்ம வந்து இது லாஸ்ட் பர்த்தா, இதுக்கு முன்னாடி எங்க எடுத்தோம், எங்க வாழ்ந்தோம், இப்படிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா நமக்கு எத்தனை பிறவி நம்ம எடுத்தோம்னே நமக்கு தெரியாது. நமக்கு எத்தனை பிறவி நம்ம எடுத்தோன்றத நமக்கு தெரியாது. ஆனா பாபா தான் வந்து நமக்கு எல்லாமே புரிய வச்சிருக்காரு. நீங்க வந்து தேவதைகளா வாழ்ந்தீங்க, நீங்க டோட்டலா 84 பிறவிகள் எடுத்துக்கிறீங்கன்றத பாபா சொல்லிதான் நமக்கு தெரியும். இந்த நேரம் நீங்க உணர்கிறீங்க நாம் எவ்வளவு தூய்மையான தேவதைகளாக இருந்தோன்றதுன்ட்டு சொல்றாரு. அப்ப தூய்மையாக ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்பிக்கை வந்துடும். அப்புறம் நம்ம காட்சிகள்லாம் தோன்ற ஆரம்பிச்சோம். பாபா வந்து கடைசியா காட்சிகள் எல்லாருக்குமே கிடைக்குன்றாரு. அதாவது நம்ம என்னவாக போறோம், என்ன பதவி அடைய போறோம், சொர்க்கத்துல என்ன பதவி நீங்க அடைய போறீங்கன்ற காட்சி கூட உங்களுக்கு தெரியும். எந்த ராஜ்யத்துல வரப்போறீங்க அது எல்லாமே உங்களுக்கு தெரியும்ட்டு பாபா சொல்றாரு. கடைசி டைம்ல அது தெரியும், காட்சிகளா கிடைக்கும். பிறகு ராவணன் வந்து நம்மை தூய்மை இழக்க வைத்து விட்டான். சூத்திரன் வந்து தேவதையாக்க பாபா தான் வந்து படிப்பை கற்று தர வேண்டி இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம பேக்கிச்சு புத்தியில உட்காந்துக்கிச்சு மாயா. மாயா எங்கேயும் இல்லை, வெளியில இல்லை, நம்ம புத்தியிலேயே உட்காந்து நம்மளை கெடுக்குது. தப்பா அந்த பகுத்தறியும் சக்தி இல்லாதனால தவறு செய்ய வைக்கிறது இந்த மாயா. அப்ப சூத்திரன்ல இருந்து தேவதையாக்குறதுக்கு தான் பாபா வந்து இப்ப நம்ம வந்து சரி பண்ணதான் வந்து இந்த படிப்பை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. பாபாவே லிபரேட்டர், வழிகாட்டி என்று சொல்றாங்க. ஆனால் அர்த்தம் புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் எப்படி விடுவிக்கிறாரு, எப்படி எங்க போறதுக்கு வழிகாட்டுறாரு? லிபரேட்டர்னா எப்படி விடுவிக்கிறாரு, எதுல இருந்து விடுவிக்கிறாரு? எதுவுமே புரிஞ்சுக்கல. வழிகாட்டினா எங்க போறதுக்கு வழிகாட்டுறாரு, எதையுமே புரிஞ்சுக்கலன்ற சொல்றாரு. பரந்தாமத்துக்கு போறது, சொர்க்கத்துக்கு போறதுக்கான வழியை காட்டுறாரு. ஆனா அதுதான் நன்மையும் கூட, அது புரிஞ்சிக்கல. பாருங்கள், என்னவாக இருந்தவர்கள் என்னவாகி விட்டாங்க என்று அனைவரும் புரிந்து கொள்ளும் அந்த நேரம் விரைவில் வர இருக்கின்றது. பாபாவே சொல்றாரு பாருங்க. நம்மளை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி இருந்தாங்க இவங்க, இவ்வளோ அடைஞ்சிட்டாங்க, என்னவாயிட்டாங்க பாருங்க, பெக்கர்ல இருந்து பிரின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிற அந்த நேரம் வரப்போகுது விரைவில். அவங்க டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இன்னும் நீங்க பார்க்க போறீங்கன்றாங்க. அப்படியே கிட்டக நெருங்குது நேரம். எப்படி ஆகும்னா, இப்ப இருக்கிற ஆதாரம்லாம் உடஞ்சிரும். என்னன்னா இப்ப இருக்கிறவங்க எல்லாம் நடைமுறையில யாரெல்லாம் இதுல அதிகாரத்துல இருக்காங்களோ அவங்கெல்லாம் அதிகாரத்துல இருந்து இறங்கிடுவாங்க. இயற்கையும் சரி, எதன் மேலாம் நம்ம நம்பிக்கை வச்சோமோ எல்லாமே நம்பிக்கை இழக்க வச்சிரும். ஃபேனோட இது எதுவுமே இந்த கரண்ட் எல்லாம் ஒர்க் ஆகாது, போன் எல்லாம் ஒர்க் ஆகாது, எல்லா ஆதாரமும் உடஞ்சிரும். அப்பதான் வெளிச்சம் வெளியே வரும். அப்பதான் தெரியும் அப்ப யார் யாரு முயற்சி பண்ணாங்க, யார் யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்க, அப்புறம் யார் யார் பாபாவை அதிகம் நினைவு செஞ்சாங்க, பாபா சொன்ன பேச்சை கேட்டு யார் யாரெல்லாம் எல்லாத்தையும் செஞ்சாங்க, அவங்களாம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் காட்சிகளா தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் எல்லாருக்கும் தெரியுன்றாரு. அப்ப இந்த ஆதாரம்லாம் உடஞ்சி இப்ப பதவியில இருக்கிறவங்க எல்லாமே இப்ப எதெல்லாம் பெருசா தெரியுதோ கடைசி அதெல்லாமே பெருசாவே தெரியாது. ஏன்னா இப்ப அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியுதுல்ல. கடைசியில பாபா சொன்னதெல்லாம் நடக்கும்போது தான் நமக்கு பச்சாதாபம் ஏற்படும்ன்றாங்க. அதனால வந்து நம்ம இப்போ வந்து டைம் இருக்கிறது கம்மி. இப்போ முயற்சியில தான் நம்ம கவனம் செலுத்தணும். மற்ற விஷயங்கள், மாயாவினுடைய விஷயங்கள் வரும், ஆனா அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது. விட்டுட்டு நம்ம பாபா நினைக்கிறது, பாபா சொன்ன ட்ரில் ப்ராக்டிஸ் இதெல்லாம் செய்யறதா நமக்கு நல்லது. அதனால இதுல பாருங்க, இந்த முரளிலே சொல்லிட்டாரு, எல்லாம் புரிஞ்சுக்கிற டைம் வந்துருச்சுன்றார். நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது, நாம் லட்சுமி நாராயண் ஆவோம் என்று கனவில் கூட நம்ம நினைத்ததில்லைன்ட்டு பாபா சொல்றாரு.
பாபா எவ்வளவு நினைவுகளை இப்போது ஏற்படுத்துகின்றார். இப்போது பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி இப்ப நடக்க வேண்டும். ஆனா உண்மையில பாபாவிலிருந்து ஃபுல் ஆஸ்தி அடையணும்னா ஸ்ரீமத் பிரகாரம் நம்ம நடக்கணும். நினைவு யாத்திரைக்கான முயற்சி கூட நம்ம செய்ய வேண்டும். பாபா நினைக்கணும், அமிர்த வேலை எழுந்திருக்கணும், பாபாவை நினைக்கணும், முழு நாளுமே பாபாவை நம்ம நினைக்கிற பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய எய்மை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பாதிரியார்கள் நடைப்பயணம் செய்யும்போது எவ்வளவு அமைதியாக போகிறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். இந்த ஃபாதர் இதுவங்களா இருப்பாங்க சர்ச்சில் ஃபாதருங்களாம், அவங்க நடக்கும்போது வாக்கிங் போகும்போது கிறிஸ்துவோட நினைவுல அமைதியா இருப்பாங்களாம். அவர்களுக்கு கிறிஸ்து மீது அன்புள்ளது. ஆன்மீக வழிகாட்டிகளாகி உங்களுக்கு அன்பு பரம்பிதா பரமாத்மா மீது உள்ளது. அவங்க கிறிஸ்து மேல அன்பு வைக்கிறாங்க. நம்ம ஆன்மீக கைடு, நமக்கு அன்பு யார் மேல? பரமாத்மா சிவன் மேல இருக்கு. எவ்வளவு முயற்சி செய்து ஸ்ரீமத் படி நடக்கிறீங்களோ அவ்வளவு கல்பத்திற்கு முன்பு போல நம்பர்வார் முயற்சியின் அனுசாரமாக ராஜ்யம் அவசியம் ஸ்தாபனை ஆகும்ட்டு பாபா சொல்றார். இப்ப எந்த அளவுக்கு பாபா ஸ்ரீமத் படி நடக்க வைக்கிறார். ஒரு சிலர் தான், எல்லாரும் ஃபாலோ பண்றது இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த இது தெரியல, எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ், அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. பாபா சொல்ற விஷயம்லாம் புரியல. புரிஞ்சாதானே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. புரியல. அப்ப ஸ்ரீமத் படி நம்ம முயற்சி பண்ண எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம முயற்சி பண்றோமோ அவ்வளோ நம்ம நம்பர் ஒன் முயற்சி அனுசாரம் கண்டிப்பா பாபா அவரோட காரியத்தை முடிச்சுக்குவாரு. ராஜ் அவசியம் ஸ்தாபனை ஆகுறாரு. பாபா மிக நல்ல நல்ல வழிகளை இப்ப தருகிறார். பிறகும் கூட ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லை. கிரகச்சாரம் அப்படி பிடிச்சிருது ஆத்மாவுக்கு. புத்தியிலே மாயா உட்காந்துக்குது. மாயா எங்க உட்காரக்கூடாது, அங்க உட்காந்தீங்கன்னா என்ன பண்றது? தெய்வீக புத்திய பாபா கொடுக்குறாரு, கல்லு புத்திய மாயா கொடுக்குது. அதாவது பாபா சொல்றதெல்லாம் தப்புன்னு புரிஞ்சுக்கிறது, மத்தவங்க சொல்றதெல்லாம் ரைட்னு புரிஞ்சுக்கிறது. இப்படி மாயா கிரகச்சாரம் பிடிக்க வைக்குதுன்றாரு. ஸ்ரீமத் படி நடப்புதல் தான் வெற்றி இருக்கின்றது. இப்ப ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா வெற்றி. ஏன்னா பிரகாஷ் நிதாதி கூட அதான் சொன்னாங்க கடைசியா, ஸ்ரீமத் தான் முக்கியம், ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா வெற்றின்ட்டு பாபா சொன்னாரு. அதாவது பிரகாஷ் நிதாதி சொன்னாங்க. கடைசி அவங்க சொன்ன வார்த்தை ஸ்ரீமத்து தான். ஸ்ரீமத்தை விட்டுறாதீங்க, வெற்றி இருக்கிறதுன்ட்டு பாபா சொல்றாரு.